நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஆராதனையை நம்முடைய நாமத்திலே நாம் துவக்கி, கர்த்தருடைய நாமத்தில் நாம் துவக்கி நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்த இந்த வாரமும் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நம் கிருபை பாராட்டுகிறார். இந்த நாளில் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். 2-3 பேர் இங்கே கூடுகிறாளோ நடுவில் இருக்கிற சொன்ன பிரசனத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த ஆராதனைக்குள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி உம்முடைய வல்லமையான தேவ சமூகம் இருக்கும்படியாக செல்கிறோம். இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சபை மக்களுக்காகவும் தேவனுடைய பணியில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாளிலே இந்த ஆராதனை மூலமாக உங்கள் நாமத்தை நாங்கள் ஒருமித்து வைத்த உதவி செய்யும். உங்களுடைய கையில் ஒப்படுகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்ய போதுகாய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துவீராக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில பாடலை நாம் பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா தலைமுறையும் தலைமுறையாய் இந்த நாமம் தான் சபைக்கு தலையாய் இருக்கிற கிறிஸ்து. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதாக்கள் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் நாம் ஒருமித்து இந்த பாடலை, எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் அந்த நாமம் தான் மனிதனை வாழ வைக்க முடியும். இந்த பாடலாம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமான மிருக்கடங்களிலே கர்த்தரை தொழுது கொள்ளலாம். கைகள் எல்லாம் தட்டலாம் சேர்ந்து பாருங்க. கோட்டைகளை நிறுத்தித்தரே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை நிறுத்தித்தரே
ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாமம்தான் இந்த உலகத்திற்கு அந்த மெய்யான தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் இரட்சகராக காப்பாற்றுவதற்காக உலகத்துக்கு வந்த வாழ்வு கொடுக்கும் ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லா தலைமுறையும் இந்த பூமியிலே தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபையிலே அவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எபேசியரில் நாம் படிப்பது போல இந்த நாளில் கூட கர்த்தரை இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வீடுகளிலிருந்து நாம் இருக்கிற இடங்களை கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். தொடர்ந்து கர்த்தர் பெரியவராயிருப்பார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்றைக்கு இந்த வைரஸ் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்திலே அநேகர் மரித்து போகிறார்கள். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தருடைய நாமம் நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு. பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமா இருக்கும்படி அந்த உன்னதமான மரணின் சட்டைக்குள்ள அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ வியாதி கண்டு நீ பயப்படாது என்றால் அவன் நம்முடைய தேவன். அந்த நாமத்திலே வியாதியெல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். அந்த பாடல் பாடினோம். பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குவதற்கு இயேசுவின் நாமம் தான் பரிகாரம் பண்ணியிருக்கிறது. ஆகவே சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த நாமம் நமக்கு உதவி செய்திருக்கிறது. சரீர வியாதிகளை, ஒருவேளை வியாதியோடு நீங்க இருக்கலாம், நீங்க சொல்லலாம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நான். உங்க பேரை வச்சு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், டேனியேல் பரந்தாமனாகி நான் ஓடி சுகமாய் இருப்பேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது உங்களுக்கு இருக்கிற மரண பயம், வியாதியின் பயம் ஓடி போய்விடும். சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்து மக்களை விடுவிக்க போகிறார். நாம் கேட்கிற செய்தி எல்லாம் துர்ச்செய்தியா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த நாமத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டு. இன்னொரு பாடல் நாம் பாட போகிறோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. பரிகாரி என்றால் அவர் மருத்துவர். ஒரே படியாக நமக்காக பரிகாரத்தை அவர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் இந்த பூமியை விட்டு நாம் பரலோகம் போவதற்கும் அந்த நாமம் தான் நமக்கு ரத்தம் சிந்தி பாவத்தெல்லாம் தன்மையை ஏற்றுக்கொண்டு நமக்காக வாழ்ந்த ஒரு நாமம். என்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா எனக்கு பரிகாரின்னு சொல்லி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரையே அண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு எந்த விதமான பயமின்றி வாழக்கூடிய கிருபையை இந்த இயேசுவின் நாமம் கொடுக்கும். பிசாசுத நாமத்தை கண்டு பயப்படுவான். ஆகவே இது நல்ல ஒரு சுவாசமான அருமையான பரிகான ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறவங்களை கையில் தட்டி நாம் பாடலாம். இயேசுவின் பரிகாரி, கையில் தட்டி பாடலாம். எல்லாம் கை தட்டுமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக
சுமந்து தீர்த்தார். என் நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவாய் மாற்றுகிறார். பலவீனம் நீக்குகின்றார், பலவாய் மாற்றுகிறார். கழுகுக்கு சமானமா பல வயதாக மாற்றுகிறார். கழுகுக்கு சமானமா பல வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை குணமாக்குவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் சுகத்தை கொடுத்தார். அவருக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை ஆயுதங்களும் தோற்று போனது. மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மை பெற்றுக்கொண்டு போனார். அதே தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் சுகமா இருக்க முடியும். நீங்கள் இருக்கிற சூழலை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அது நடுவில் அந்த நாமம் நமக்கு புதிய காரியங்களை நிச்சயமாய் இந்த நாமத்தை நான் சொல்றேன். நீங்கள் ஒருவேளை பலவீனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு வியாதியின் அகோரத்திலே ஜுரத்திலே படுத்து கொண்டிருக்கலாம், இந்த நோய் வந்துவிடுமோ என்று சொல்லி உங்களுக்கு பயம் வந்து, ஆனால் கர்த்தர் நம்மை சுகமாக்கும் தேவனாய் இருக்கிறார். அற்புதமான என் வாழ்நாள் முழுவதும், என் ஜீவ நாள் முழுவதும் அந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்தி அந்த நாமத்தை அறிக்கையிட்டு அவருக்குள்ளே நான் வாழும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கை பெற முடியும். அதனால்தான் இயேசுவிட்ட வந்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசு அந்த கூடல் வரும்போது கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும்.
அவன் விசுவாசத்தின்படிதான் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ, என்ன நம்புறீங்களோ, எதை அறிக்கிறீங்களோ, எதை நீங்க பேசுறீங்களோ ஜெபத்துல, அதுதான் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நீங்க உடனே சொல்லணும், எனக்கு இதை செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லணும். நான் குறிப்பாக எலியாவுடன் கருத்தா ஜெபித்தான். மழை பெய்ய வேண்டும், பஞ்சம் தீர வேண்டும். 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம் எலியா காலத்துல. நான் போன வாரம் சொன்னேன், கருத்தாய் ஜெபிச்சான். தொடர்ந்து நம் ஜெபத்திலே மறுபடியும் ஜெபித்தான். விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தை அறிக்கிடுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக்கப்படுவது. அவர் சொல்றார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே குறிப்பாக வைத்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்பொழுது நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் குழுவாக கூடி நம்ம சபையார் அந்த இடங்களில் வீடுகளில் கூடி வீடுகளோறும் இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஒன்று யோசிக்காமல் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று அந்த தேவன் மேலே விசுவாசம் வைத்து, நான் விசுவாசிப்பது எனக்கு நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். எழும்ப முடிந்தவர்கள் எழுந்து நின்று நீங்கள் பாடலாம். வயதானவர்கள் நீங்கள் உட்கார்ந்து பாடலாம். வாடியப்படி எல்லாம் எழுந்து நின்று உற்சாகமாக ஆண்டவரை கொஞ்ச நேரம் தொழுது கொள்ளலாம். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கையில வேண்டி பாடலாம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, எனக்கெல்லாம்
உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் சொல்லாகும் கட்டளை ஈடடிக்கும். அவர் சொல்லாகும் கட்டளை ஈடடிக்கும். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். உள்ளங்கையில் வரைந்தவர், உனக்காய் உயிரை தந்தவர். உள்ளங்கையில் வரைந்தவர், உனக்காய் உயிரை தந்தவர். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. கையை உயர்த்தி பாடலாம். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, உலகத்தில் இருக்கிறவனிலும், யோவான் சாணி எழுதும்போது, உலகத்தில் இருக்கிற மூலக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி யோவான் சாணி எழுதுவதை நாம் பார்க்க முடியும். நான் விசுவாசிக்கிற நார் என்று அறிவேன் என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில பதற்றமாகாமல், எப்ப முடிவு வரும், எப்ப லாக்டவுன் முடியும், எப்ப இந்த பிரச்சனை மாறும் என்று பல கேள்வியோடு இருக்க நமக்கு நாம விசுவாசத்தை மேல வைப்போம். அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்லாலும் கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எங்கள் தேசத்தில் மாற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க போவதுக்காக உங்க நன்றி ஆண்டவரே. இந்த உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற எங்கள் தேவன் எங்களுக்காக உயிரை கொடுத்து, இந்த அன்பு மாறாத ஒரு அன்பு ஆண்டவர் நாளிலே அந்த அன்பை தியானிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளும் உயர்த்தவன் கொடுத்த கிருபை காய்ச்சி ஆங்காங்கே அமர்ந்து காணொலி மூலமாக யூடியூப் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலே திருமண நாள், இந்த மாதத்துல, இந்த வாரத்துல நினைவு கூறுகிறவர்கள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் வாழ்ந்திருக்கட்டும். திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இஸ்லாமின் வாழ்க்கை கண்டு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகளாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்னெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவர்களை புதிதாக சபைக்கு போகாமல் இந்த ஆராதனை வந்து அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பிதாவின் அன்பை நாம் புரிந்து கொண்டு இந்த பூமியில வாழ்வோமானால் வெற்றிடமாய் வாழாமல் இளைப்பாறுதலுக்குள், சந்தோஷத்துக்குள் அவருடைய பலனை நிச்சயமாய் இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற உள்ளான மனுஷன் ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய்
மன உணர்ச்சியோடு வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கலாம். உள்ளான மனுஷனை இயேசுவின் நாமத்திலே பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும், பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் இதற்கெல்லாம் தொடர்ந்து நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அதற்கான பதிலை நாங்கள் நிச்சயமாய் பெறுவோம் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஆராதனை முடியும் பொழுது, இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுகிறவர். முழுவதுக்கு கவிசம் எல்லாவித மகிமை எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை செய்வதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஆண்டவரே, உங்க கிருபையும் உடைய தயவும் பரிசுத்தாவுடைய பலனும் கொஞ்ச நேரம் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆராதனை பங்கெடுக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த உள்ளான மனிதனை புதுப்பித்து உடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எழும்பி வெற்றியாய் வாழ்வதற்கு, ஜெயப்படுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை ஆங்காங்கவே கூடிய ஆண்டவரை இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஜெபக்குழு தலைவராக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் தலைவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். சபையின் தரிசனத்தில் இணைந்த பிள்ளைகள் இணைந்து ஒவ்வொரு குடும்பங்களும் நாமத்தை மேம்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்காரலாம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நியூ கிரேட் சர்ச் மூலமாக நடக்கிற இந்த வீடியோ ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து சில வாரங்களாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து நாம் கடந்து போகாமல் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நீங்களும் நம்முடைய சபை மக்கள் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தவறாமல் ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டு ஆராதனைக்கு நீங்க போகலாம். வீட்டில் உட்கார்ந்து தனியா குடும்பமா கணவனையா உட்கார்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். நீங்கள் சபையினுடைய அந்த மீட்புடைய சத்தத்தை நிறைய யூடியூப் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம சபைக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை ஒரு வாரம் நீங்கள் தவறாமல் நீங்கள் கேட்டு போஷிக்கப்படுங்க. அதிகமாக ஆஸ்வதிப்பார், அதிகமாக நேசிக்கிறார். நிச்சயமாய் தேவன் குறைவெல்லாம் இந்த நாட்களில் அநேக காரியத்தில் நாம் குறைபட்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறைவெல்லாம் நிறைவாக்குற நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குற நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய செய்தியை கேட்கலாம். ஆராதனை சபை திறந்தவுடனே நீங்கள் நம்முடைய சபை ஆராதனைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனை நேரத்திலே அவர்கள் செய்திக்கு முன்னாலே அவர்கள் காணிக்கையை சேகரிப்பார்கள். தசமபாகம் கொடுக்கிறவர்கள் நீங்கள் அநேகர் எப்படி அனுப்பணும், எப்படி என்று கேட்கிறார்கள். ஆகவே நீங்கள் அங்கிருக்கிற தலைவர்கள் மூலமாக நீங்கள் கவலை எழுதி நீங்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருக்கு விதைக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய கலதைகளை நிரப்புவார், தேவையை சந்திப்பார். நீங்கள் பொருளாதார குறைவோடு இருக்கலாம், ஐயோ எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை நிரப்புகிற தேவன் நிச்சயமாய் பலப்படுத்துவார். நீங்கள் வேலையில்லாதவருக்கு வேலை வாய்ப்பை தேவன் தருவார். நீங்கள் இன்னும் பொருளை வேலையில பிரேக்கப் கொடுத்திருக்கலாம். ஆகப்படி சூழ்நிலை நடுவில் கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது திரும்பவும் கர்த்தர் புதிய விடைகளை நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளில் கூட நாம் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை, இந்த செய்திகளை ஆங்காங்கே நீங்கள் ஜெபத்தோட கவனமாய் நேரத்தில் எடுத்து நீங்கள் கர்த்தர் பேசுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படி வெளியில் நடந்தாலும் வீட்டில் உட்கார்ந்து பார்த்தாலும் நீங்கள் பயத்தோட ஆண்டவர் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த வாரத்திலே கர்த்தருடைய சபைக்காக ஆண்டவர் நான் தேவனை நோக்கி விசுவாசத்தை காத்திருந்த பொழுது
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் தங்கள் ஓட்டத்திலே ஓடி அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒருவன் தான் பந்தயத்துடைய அந்த பரிசை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா என்று சொல்லி ஒரு ஓட்ட பந்தயத்தை அவர் அங்கே மேற்கோள் காட்டி என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் கூட ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எப்படி ஓடி அவர் பரிசை ஜெயிக்கணுமோ பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே போல நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய ஓட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேஸ் உங்களுக்கு எனக்கும் என்னைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அந்த நாமத்திலே விசுவாசம் வைத்தோமோ அன்றைக்கு ஆண்டவர் இந்த ஓட்டத்தை நமக்குள்ளே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தான் கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் ஓடுவது போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் தளராமல் நாம் ஓடி முடிப்பதற்கு நம்முடைய தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அந்த ஓட்ட பந்தயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் ஓடி ஜெயிக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய பிட்னஸ்க்காக, ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்காக தினந்தோறும் பயிற்சி செய்வார், எக்ஸசைஸ் பண்ணுவார், ஓடுவார். அது அவருக்கு முக்கியமாக அப்படி ஒழுங்குபடுத்தினால்தான் அந்த பந்தயத்தில் போய் ஜெயம் பெற. அதான் இங்க திரும்ப நம்ம கீழே பார்க்கிறோம். 25ஆம் வசனம் பாருங்க, 1:9-25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர் அழிவுள்ள கிடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார், நாமும் அழிவில்லாத கிடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவ பந்தயத்தில் போராடுகிற ஒரு அந்த ஓட்டப்பந்தய வீரர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும், அவர்கள் தங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள, ஒரு ஒழுங்குக்குள்ள ஒன்றுக்கு எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்பதான் ஓட முடியும். அவ கட்டுக்கோப்பான ஒரு ஃபிட்னஸ்க்குள்ள அவர் தன்னை ஒழுங்குபடுத்தினால்தான் அவங்க என்ன பண்றாங்க, ஓடி முடிக்கிறாங்க. அப்படி ஓடினா கூட நீங்க உலகத்தில் இருக்கிற ஓட்ட பந்தயத்துல யார் முன்னால போனாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அப்படி கிடைக்குது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில எழுதாரு, ஓடுகிற எல்லாருக்குமே பந்தயத்துல நமக்கு பரிசு உண்டு சொல்ற, நாமும் அழிவில்லாத இடத்தை பெறும்படி நாம் அப்படி செய்கிறோம் என்று அவள் எல்லாருக்குமே ஒரு வெகுமதி இருக்கிறது. ஓடி முடிக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்ற முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல தடை செய்யப்படுகிற எந்த காரியத்தில் நம்ம சோர்ந்து போய் முடங்கி போய் ஓட முடியாதபடிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு ஒருவேளை நாம் ஸ்தம்பித்து போயிருக்கலாம். ஆனால் ஓடுவதற்கு ஆண்டவர், அதான் பவுல் சொல்றாரு, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். அவ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் நல்லா ஓடி முடிக்கணும்னு சொன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி ஓடி முடிக்கிறார், அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஒரு 3 காரியத்தை, அதுல முதலாவது ஸ்ட்ரெங்த், ஒரு ஆவிக்குரிய பலன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு சரீரத்தில் இந்த ஓட்டப்பந்தய வீரர் ஓடுவதற்கு எப்படி பயிற்சி செய்கிறாரோ, உணவு கட்டுப்பாடு இருக்கிறாரோ, அப்பதான் ஓட முடியும், ஜெயிக்க முடியும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டத்துல ஒரு நல்ல மனதுல, நம்முடைய எமோஷன்ல, நம்ம உணர்ச்சி பூர்வமாக ஆவிக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ஏசாயாவில் படிக்கிறோம். 40வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்தவர்கள் கழுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஏன்னா ஓட்டம் ஓடி முடிக்கணும். அதனால முதலாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவிக்குரிய பலனை நாம் புதுப்பிக்க வேண்டும். இரண்டாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மனப்பான்மை, நான் ஓடி முடிப்பேன், வெற்றி பெறுவேன், பரிசுத்தமா வாழ்வேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், எவ்வளவு உத்தரவு வரட்டும். ஏன் சொல்றாரு யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன்,
உலகத்தில் இப்படிப்பட்ட சாதனை நடக்கும், உபத்திரம் வரும் உண்டு. ஆனால் நடக்கூடிய நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஒரு ஆவிக்குரிய பலத்தோடு நாம் பாசிட்டிவாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய மனதுல சத்துருவானவன் போடுகிற ஒரு பெரிய தந்திர நெகட்டிவ் ஆட்டிடியூட் போய் சேருவதற்கு, நாம் ஓடுவதற்கு பாருங்க. 12 கோத்திரத்துல 12 பேரை மோசே என்ன பண்றாரு, கானானை போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் வந்து திரும்பி வரும்போது 2 பேர் தான் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா மற்ற 10 பேரும் நெகட்டிவ். அவருடைய மனப்பான்மை முடியாது, நம்ம போய் சேர முடியாது, கானான் நமக்கு கிடையாது, அங்கே ராட்சதர் இருக்கிறார்கள், நம்மளாம் அவருக்கு முன்னால வெற்றி கிளி போல இருக்கலாம், வாசிக்க நேரம் இல்லை. ஆனா 2 பேர் யோசுவா காலையில் சொல்றாங்க, நாம எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், அவளை காத்திரட அவர்கிட்ட போய்விட்டது, அவர் பட்டயத்தை இறையாவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் நான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மை இருக்க வேண்டும். 3வது ஒரு குறிக்கோளோடு ஓட வேண்டும். கோல், நிச்சயமா ஓடுவேன் சொல்றாரு பாருங்க. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை நான் அடிக்க நான் சிலம்பம் பண்ணேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஊழியர் செய்தாலும், ஒரு விசுவாசியா இருந்தாலும், ஒரு தலைவரா இருந்தாலும், ஒரு நிச்சயத்தோடு ஒரு உறுதியோடு கர்த்தருக்கு தந்த இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். சபையில் பாருங்க, சில தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு சூழல் இருந்தாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், வீடுகளில் கூடி அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து வந்து அந்த ஊழியத்தை செய்கிற பொறுப்புள்ள தலைவர்கள் நிச்சயத்தோடும் ஆண்டவருக்காக அந்த கூடுகிற அந்த வீட்டு சபையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் நிச்சயம் இல்லாத நான் ஓடேன். அப்போ ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். நான் நிச்சயமாய் இந்த வருஷத்துல இந்த குறிக்கோளை அடைவேன், நான் ஓடி முடிப்பேன் என்ற அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நமக்கு இருக்க வேண்டிய அந்த பலன் இருக்கும் போதுதான் நம்ம ஓட்டு பந்தயத்துல நாம் தளராமல் அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் எப்படி ஜெயம் எடுக்கிறார்களோ, நான் சொல்றேன், இந்த நாளிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ஆண்டவராகிய தெய்வம் நம்ம உள்ளான மனுஷனை பவுல் எழுதுறார், ஜெபிக்கிறார். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும்படி அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியார் மூலமா ஆண்டவர் பலப்படுத்தணும். அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொண்டு மனக்கு பிரகாசம் மனத்தில் வரும்போது நம்முடைய மனப்பான்மையில, நம்முடைய எண்ணங்களில ஒரு ஆவிக்குரிய ஒரு பலனை அதை மட்டும் இழந்து போயிட்டீங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தவறான முடிவுக்கு போற மக்கள் இன்னைக்கு ஏராளம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பந்தய சாலை ஓடுகிறது போல இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தை ஆரம்பம் கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன இந்த 3 காரியத்தை நாம் ஸ்ட்ரென்த்துக்காக ஜெபிக்க வேண்டும், நல்ல மனப்பான்மை வளர்த்துக்கொள்ள ஜெபிக்க வேண்டும், ஒரு குறிக்கோளோட சபையோடு சேர்ந்து தேவன் வருவதற்கு இந்த பூமியிலே கடவுளுடைய பணியை நாம் செய்து தேவனுக்காய் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு குடும்பமாக நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் போது நாம் மனம் தராமல் கடவுளுடைய பணியை செய்வதற்கும் குடும்ப விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு 10-20 கம்பார்ட்மெண்ட் அந்த ரயில் பெட்டிகள் இணைச்சு அந்த 10 பெட்டிகளை இணைச்சு கொண்டு போய் இந்த அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த 10 பெட்டிகளையும் ஒன்றாய் இணைத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதுக்கு முன்னால் இருக்கிற என்ஜின் ரொம்ப முக்கியம். அந்த என்ஜின் எவ்வளவு ஹார்ஸ் பவர், எவ்வளவு அந்த வல்லமுள்ள சக்தியோடு கூட அது செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அது போய் சேர வேண்டிய இடத்திற்கு அந்த ட்ரெயின் என்ஜின் மாறி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நாம் மனம் துவண்டு போக மன வளர்ச்சி அடையாமல் பலவீனப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வதற்கு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு அந்த ரயில் பெட்டிகளை எல்லாம் இழுத்துக்கொண்டு அந்த ட்ரெயின் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய் சேரணும்னா சொல்றாங்க 7000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய வல்லமை அதுக்கு செலவழிக்கணுமா, அந்த இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் செலவழிந்தாதான் அந்த பெட்டியெல்லாம் இழுத்து கொண்டு போய் அடுத்த
அந்த ஸ்டேஷன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் கடந்து போவதற்கு அந்த என்ஜின் எப்படி முக்கியமான இருக்கிறதோ அதே போல உங்களுக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி மனிதனை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டத்துல நம்மளை புதுப்பிப்பதற்கு ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலனை நாம் புதுப்பித்துக் கொண்டு தேவனத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக திருப்பம் 89 சங்கீதம் 89 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யும் தக்க சக்தியை ஒரு சௌரியமான வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் உயர்த்தினேன். பாருங்க, சௌரியவான். இந்த சௌரியவான் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். இங்கே தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை பரிசுத்த அபிஷேகம் பண்ணினேன், அவனுடைய கையிருக்கும் சொல்லி கீழே பேசிட்டு வர்றார். ஆனால் இங்க மேல பார்க்கிறோம், உங்களுடைய பக்தருக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தி, அதான் ஸ்டெப், அந்த உந்துதல் சக்தி. நீங்க குடும்ப தலைவரா இருக்கிறீங்க, குடும்ப தலைவியா இருக்கிறீங்க, நீங்க ஒருவேளை அந்த உந்துதல் சக்தியோடு செயல்படணும்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை முடங்கி போயிடுவீங்க. போய் சேர வேண்டியது நம்ம போய் சேர மாட்டோம். ஏன்னா நீங்க இருக்கிற சிச்சுவேஷன், நீங்க இருக்கிற சூழ்நிலைகள், இந்த பதட்டமான கருத்தை எப்படி நான் போய் சேருவேன், எப்படி போய் கரை சேருவேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன், இப்படிதான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அதான் சொல்றாரு, அந்த சௌரியவான் மேல சகாயம் செய்யும் சக்தியை கர்த்தர் அவன் மேல வச்சு போட்டு பாருங்க, வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் உயர்த்தினேன். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க ஒரு நாளும் மனம் தராதீங்க. வலது ஒரு இடத்துல ஒரு சாய்வு இடம் கொடுக்காதீங்க. தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவும் என்று எபிரேய புஸ்தகம் வாசிப்பது போல அந்த சௌரியவானாக சக்தியை, அந்த பலனை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டுடைய வல்லம் உங்க மேல வந்து இறங்கும். வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியின் அளவுண்டு எழுப்புவீங்க, வெளிப்பாடு உண்டாகும். இந்த சௌரியமான வைத்து அவன் எப்படி அங்க போகிறான், அதே போல உங்கள் மீது என் மீது ஆண்டவர் சகாயம் செய்யும் சக்தியை வைத்து கொடுத்து ஓடி முடிப்பதற்கு நம்முடைய தேவன் நல்ல தேவனா இருக்கிறார். நீங்க சங்கீதம் 29:11 படிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், ஸ்ட்ரென்த் கொடுப்பார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் ரொம்ப தோண்டு போயிருக்கீங்களா, ஜெபிக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா, ஜெபிச்சு வாழ்க்கை ரொம்ப சோறு போய் இருக்கீங்களா, ஆண்டவர் தமது ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு சௌரியவானாக அவருக்காக அவரை பின்னால் பின்பற்றி போக வேண்டும் என்று வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளிலும் கூட ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு, சமாதானத்தோடு ஓடுவதற்கு, இந்த பூமியில வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு, அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாருக்கும் அந்த பரிசை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓடி முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. வேதத்துல இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடி ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பலாம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமமூல் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய சொந்தக்காரன் லோத்து 19 அதிகாரத்திலே அவர்கள் 12 அதிகாரம் 13 வாரத்தில் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமோடு வராரு. திடீர்னு 13 அதிகாரத்தில் அவன் பிரிந்து போகிறான். சோதோம் கோமராவுக்கு நேராக போய் கூடாரம் போட்டு அவன் போவதை பார்க்கிறோம். அங்க போன உடனே அந்த சோதோமின் ஜனங்கள் பொல்லாத மக்களா இருந்தாங்க. அப்பொழுது தேவன் அந்த அதிகாரத்துல அந்த 2 தூதர்களை அனுப்பி சோதோம்
கோமோரா பட்டணத்துக்கு அனுப்பி அங்க இருக்கிற லோத்து வீட்டை பார்த்து லோத்துடைய குடும்பத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்களோட பேசுறாரு. அவள் சரி என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவன் சொல்றான், நாங்க அவ்வளவு தூரம் ஓட முடியாததை பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி லோத்து கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவங்க ரொம்ப தாமதம் பண்ணி கொண்டு அந்த ஓட்டப்பந்தத்தில் ஓடுவதற்கு சோதோம் குமாரம் அழிய போகிறது. வானத்தில் அக்கினி இறங்கி வந்த அந்த பட்டணம் மகா பொல்லாத மக்களா இருக்கிறாங்க, அழிக்கப்பட போகிறது. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய கைகளை பிடித்து அவன் பிள்ளைகளையும் மனைவியையும் அவன் கல்யாணம் பண்ண போகிற அந்த பெண் பிள்ளையுடைய மருமக்கள் கூட வரலாம், அவனுக்கு பரியாசம் பண்ணார்கள், இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லி. ஆனால் 2 பிள்ளைகளையும் தன் மனைவி அழைத்துக் கொண்டு லோத்து வெளியே வாங்கன்னு சொல்லி அதை நம்ம வாசித்தோம். அவள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த இடத்துல பாருங்க, வசனத்தை 2 இடத்துல வருது, ஓடிப்போ, சமபூமியில் இல்லாதே, நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி லோத்து கிட்ட சொல்றாரு. ஆனால் அவன் பாருங்க ஓடுகிறான், ஜீவன் தப்ப ஓடி போகிறான், அறியாதபடிக்கு ஓடி போகிறான். லோத்துவும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும்போது பாருங்க அந்த இடத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் முழு குடும்பமாய் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க. சீக்கிரத்துல தேவனுடைய அந்த பட்டணம் அழிய போகுது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அவன் சொல்ற கண்டிஷன், பின்னிட்டு பாராதே. ஆனால் ஓடும்போது பாருங்க அவன் ஓடி முடித்து பரிசு பெற வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க, எல்லாம் ஓரளவுக்கு ஓடுறாரு, 2 பெண் ஓடுறாங்க, மனைவி ஓடுறாங்க. ஆனால் 26ஆம் வசனத்துல அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினான். பாருங்க இந்த ஓட்டம் தடமன்றதுக்கு இந்த அவருடைய மனைவி குடும்பமா ஓடுறாங்க. ஆனால் அவள் திரும்பி பார்த்ததுனாலே தேவனுடைய கட்டளை அந்த காரியத்தை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவருடைய என்னவெல்லாம் தம்முடைய சோதோம் குமாரனுடைய வீடு, அங்க இருக்கிற பொருட்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவள் நினைத்து அவருடைய ஓட்டம் தடை செய்து, அதான் நாம அந்த உலகத்துல எப்போதுமே நம்முடைய குடியிருப்பு பரவலுக்கு இருக்கிறது, பூமியில இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும், நல்ல செழிப்பா இருக்கணும். ஆனா நம்முடைய அட்டாச்மெண்ட் அங்கதான். ஆனா லோத்துடைய மனைவி பாருங்க ஓடுறாங்க, ஜீவன் தப்ப பிரிட்டு பார்த்தீங்கன்னா விபரீதம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவள் மனம் கேட்காமல் ஓட்டப்பதில் ஓடினவள் திரும்பி பார்த்த உடனே உப்பு தூணாய் மாறி போனாள். அந்த உப்பு தூண் இன்னை வரைக்கும் கரையிலன்னு சொல்றாங்க. சில்டஸ்க்கு போறவங்க அதை பார்க்கறாங்க. அந்த உப்பு தூண் இன்னைக்கும் சரித்திர பிரகாரம் இருக்கு. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவள் உப்பு தூணாய் மாறி என்றால் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அவருக்கு விழுப்புண்டு போய் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துல நீங்கள் நானும் அநேக நேரத்தில் இப்படிதான் நம்ம ஆண்டவருக்காக ஓடுவதற்கு நீங்கள் நானும் அதிக முயற்சி பண்ணி கர்த்தரோடு நடப்போமானால் நம்ம ஓட்ட தடைபடாது. ஆனால் லோத்துடைய மனைவி கடைசியில் லோத்து 2 பிள்ளைகளோட போய் சேர்ந்துட்டான். ஆனால் இவள் பின்னிட்டு பார்த்து ஓட்ட பந்தயத்தில் தோற்று போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இன்னை வரைக்கும் அவள் புத்துமாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். என்றால் அவருடைய மனைவி அப்படிப்பட்ட ஓட்டத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்துல ஒவ்வொருவரும் முடிக்க வேண்டும். இங்கே மனைவி பின்தங்கிட்டார், சில குடும்பங்களை புருஷர்கள் பின்தங்கிறாங்க, சில வாலிப பிள்ளைகள் பின்தங்கிறாங்க, லீடர்ஸ் பின்தங்கிறாங்க, தேவனை விட்டு வழிகளை போயிடுறாங்க. என்றால் உலகத்தினுடைய அநேக காரியங்கள் அவரை ஓடி முடிப்பதற்கு பதிலாக இல்லாமல் போகும்போது பின்தங்கி விடுவதை நாம் லோத்துவின் மனைவி அந்த ஆசீர்வாதத்தை போய் சேர வேண்டிய இடத்தை அவள் இழந்து போனதை பார்க்கிறோம். நீங்கள் நானும் இழந்து போவதற்காக இல்லை, அதுதான் இந்த சம்பவம் நாம் எழுதுகிறோம். நீங்கள் நானும் இழந்து போவதற்காக அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைவதற்கு தான் தேவன் கொடுத்திருக்கிற இந்த பாதையிலே நீங்கள் நானும் ஓடி முடிக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 14வது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறார். சிம்சான் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பிலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு
திரும்ப வந்து தன் தாயும் தன் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தி ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இங்கே சிம்சோன் என்ற ஒரு வாலிபனை பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் அநேக நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள், நாட்டை ஆண்டாங்க. ஆனால் இந்த சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். இவன் பிறக்கும் போதே ஒரு விசேஷமான ஒரு பிறப்பாக மனோ தம்பதிகள் காத்திருந்து பெற்றுக் கொள்கிற ஒரு பையனை சிம்சோனை கடவுள் கொடுக்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னால இந்த வாலிபனை குறித்து, இந்த பிள்ளை குறித்து அந்த குடும்பத்தார் கேட்கிறாங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இந்த பிள்ளை எப்படி பிறக்கும் போது. அந்த குழந்தை பிறகுறதுக்கு முன்னாலே நீங்க 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ கர்ப்பத்திற்கு ஒரு குமாரனை பெறுவால், அவன் தலைமையில் சவரங்கத்தி படலாக அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலினுடைய பெரிஸ்தருக்கு நீங்களாக ரட்சிக்க தொடங்குவான் என்றான். அவன் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட நசரேனாக, ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாக, பலமுள்ளவனாக இருப்பான் என்றுதான் அந்த சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட வல்லமுள்ள ஒரு வாலிபனாக இருக்கிறான். ஆனால் 14ஆம் அதிகாரத்திலே அவன் திம்னாத்துக்கு போகக்கூடிய இந்த ஓட்டம், அந்த ஊருக்கு போகிறான். அங்கே போகும்போது பெலிஸ்தரின் குமாரத்தி ஒருத்தரை கண்டு அந்த ஓட்ட பந்தயத்தை தடுப்பதற்கு அப்படி கண் பாருங்க. இந்த இடத்துல அவன் போய் சொல்றான், திரும்பி வர்றான், தகப்பனின் தாய் நோக்கி, அந்த பெலிஸ்தருடைய குமாரத்தி திம்னாத்தில் இருக்கிற பெண்ணை கண்டேன், எனக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லி. இவன் தேவனுடைய பிள்ளை, அவன் பெலிஸ்திய நாட்டை சேர்ந்தவள், கர்த்தரை அறியாத ஒரு குடும்பம். ஆனால் இவன் இதை கண்டிப்பாக எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி திரும்பி வந்து அவன் கேட்கிறான் பாருங்க. அப்போது 3ஆம் வசனம் பாருங்க. அப்படி அவன் தாயும் அவன் தகப்பனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திலும் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி சொல்றான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை தான் எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பாருங்க, நசரே விரதம் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவன் பிறந்தான். ஆனால் இங்கே அந்த ஊருக்கு போன போது அந்த ஓட்டத்தை தடை செய்யும்படி இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் இந்த சிம்சோனுடைய சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். என் கண்ணுக்கு அவள் பிரியமானவள், என்னை அவ்வளவுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் தன் ஓட்டத்துல கர்த்தருக்காக வல்லமையோடு நியாயாதிபதியாக ஓடி முடிக்க வேண்டிய அந்த வாலிபனுடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு என் கண்களில் இச்சை என்ற அந்த காரியம் அங்கே வந்து அவனை தடை செய்வதை நாம் பார்க்க முடியும். அப்பா அம்மா சொல்றாங்க அந்த இடத்துல, 4ஆம் வசனம், அவன் பெலிஸ்தரில் குற்றம் பிடிக்க முகாதம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அவன் அப்பா அம்மாவும் தெரியல. இவன் நசரே விரதத்திற்காக இவன் கொடுக்கப்பட்ட ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட பிள்ளையை அச்சு கர்த்தரின் செயலா பையன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி அந்த விருத்தசேதனம் இல்லாத தேவனை அறியாத அந்நிய ஜாதிகள் மக்களோடு கூட அவன் சம்மதம் கடக்க போகிறான் என்று சொல்லி தகப்பன் தாய் கூட அந்த கர்த்தரின் செயலா என்று சொல்லி கேட்காமல் இடத்துல பார்க்கிறோம். அவருடைய ஓட்டம் தடைபடுகிறது. வல்லமையாய் தேவனுடைய வல்லமை பெற்ற இந்த சிம்சோன் கடைசியில கண்ணெல்லாம் பிடுங்கப்படுகிறது. இதை சேர்ந்த ஓட்டத்தில் தடை செய்யும்படி கடைசியில அவன் மறிக்கும் போது ஏராளமான மக்களோட மறித்து அவன் போனதை அவனுடைய ஓட்டம் தடைப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை இந்த சிம்சோன் தன் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை இலக்கை கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை திம்னாத்துக்கு அவன் ஓடி போய் ஓட்டம் பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆகுவதற்கு அநேக நேரத்தில் நீங்க நம்முடைய வாழ்க்கையை அதான் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பாதையில் போக வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அவன் திம்னாத்துக்கு போய் தேவனுக்கு நசரே விரதமாய் வாழ வந்த அவன் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை முடிவை பார்க்க ஓட்டம் தடை செய்யப்பட்டது. வல்லமையான மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவ்வளவு பலம் இருந்தவன், பலமெல்லாம் விட்டு
சம்பவங்களை சில மக்களை பயன்படுத்தி நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வான். கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் பார்த்தோம். ஒரு மனைவி ஒரு பெண் ஓட்டத்திலே ஓடி அவள் உப்புத்துணாய் பின்வாங்கி போனாள். இங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறோம். இந்த வாலிபன் பின்னாட்டுக்கு போய் தவறான ஒரு முடிவுக்கு நேராக போய் கடைசியிலே அவன் மடிந்து போனதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கா கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்கு கூட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். பாருங்க, பவுலுடைய ஊழியத்துல அநேகர் ஒரு குழுவாக அவர் ஊழியம் செய்திருக்கிறார். பவுல் தேசமெங்கும் சபைகளை ஸ்தாபித்து ஊழியரை உருவாக்கும் போது நெட்வொர்க் மாறி அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஊழியத்தில் பங்காளராக பார்ட்னர்ஷிப்ல ஆண்டவருக்காக எழுதுகிற மக்கள் இருந்தாங்க. அதில் தீமோத்தேயு, தீத்து, மார்க்கு, கிரேஸ்கா, அநேகர் அவருடைய ஊழியத்தில் அநேக மக்கள் ஆப்பிள் ஒரு கணவனுடைய குடும்பத்தார் கழுத்தியே கொடுத்த அந்த குடும்பத்தார் அவருடைய ஊழியத்தில் அநேக மக்கள் நம்ம ரோமன் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். நிறைய லிஸ்ட் அந்த பெண்கள் எல்லாம் லிஸ்ட் போடப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கிறோம். இது எப்ப சொல்றாருன்னா பவுலுடைய கடைசி நேரத்தில் அவர் ஓட்டம் ஓடி முடிக்கிறார். அதுக்கு மேல பாருங்க, நான் வாசித்த 10ஆம் வசனத்துக்கு மேலன்னா 7ஆம் வசனம் பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏனென்றால் நான் வானவழியாக வார்க்கப்பட்டு போறது 3ஆம் வசனம், நான் தேவத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, என் ஓட்டத்தை நான் சக்சஸா முடிச்சிட்டேன் சொல்றாரு. நான் மட்டும் இல்ல, எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது. அங்க வாடாத கிரீடம் படிச்சோம். ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடுற அத்தனை பேருக்கு ஆண்டவர் வாடாத கிரீடத்தை குடிசூட்டி நம்மளை இங்க பார்க்கிறோம். நீதியின் கிரீடத்தை அந்த நாளிலே நியாயாதிபதியாகி கர்த்தர் எனக்கு தருவார். நான் அவருக்காக நான் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரை கிரீடம் சூட்டுவார் சொல்லிவிட்டு எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புவது யாவருக்கும், அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்கள், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்துவுடைய சத்தியத்தை இந்த பூமியிலே கொண்டு போய் அவர் பட்ட பாடல் மூலம் மக்கள் கொண்டு போய் அந்த பிரசன்னமாக விரும்புவது யாவருக்கும் அந்த நீதி எடுத்து கொடுப்பார். நீ சீக்கிரமா எடுத்து வர ஜாக்கிரதை பண்ணு சொல்லிட்டு 10ஆம் வசனம், ஏனென்றால் தேமா என்ற ஒருவன் அப்படி ஊழியத்திருந்தவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பாருங்க என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். இந்த பவுலுடைய ஊழியத்துல தோல் கொடுத்து நிறைய பேர், ஆனா ஒரு சிலர் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிரேஸ்கா கலாத்தியானுக்கு போயிட்டான், தீர்த்து தர்மானுக்கு போயிட்டான், லூக்கா என் கூட வரான், மார்க் என் கூட வரான்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, இந்த தேமா என்பவன் அவன் ஊழிய ஓட்டத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டிய இந்த தேமா இந்த உலகத்தை மேல் ஆசை வைத்து ஊழிய ஓட்டத்தை அவனா பண்றான். தடை செய்யப்பட்டு தேவனுக்காக வாழாமல் அவன் தேவனை விட்டு பவுலுடைய ஊழியத்தை விட்டு பிரிந்து போனவனாய் போனது இடத்தில் இருந்து பார்க்க முடியும். என்றால் அவனுக்கு இந்த உலகத்தின் மேலே இச்சையின் மேலே ஆண்டவருக்காக வாழ வேண்டிய ஓட வேண்டிய இந்த ஓட்ட பந்தத்தில் ஓடி ஜெயமா முடிக்க வேண்டிய ட்ராக் மாறுபடி அவன் என்னை விட்டு பிரிந்து போனான் என்று ரொம்ப கவலையோடு பேசுறாரு. ஆனால் ஒரு சிலர் சொல்றாரு, லூக்கா மாத்திரம் கூட இருக்கிறான், மார்க்கு இவங்களை கூட்டி கொண்டு போ, ஊழியத்தில் அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம். சில ஆட்கள் சபையில தரிசனத்தோடு இருக்கிற சில மக்கள் உண்டு. பெரிய சபையா இருந்தாலும் சின்ன சபையா இருந்தாலும் உண்மை உத்தமாய் அந்த சபைக்காக தேவனுடைய சரீரமாய் சபை வளர்வதற்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு சபையின் தரிசனம் செயல்படுகள் உண்டு. இங்க சொல்றாரு, மார்க்கு என் ஊழியத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானவன், அவனை கூட்டிக் கொண்டு போ. ஆனா தேவா போயிட்டான்னு சொல்லி, ஏன்னா அவன் சாய்ஸ், அவன் தேர்ந்தெடுப்பு.
தேவனுக்காக ஓட வேண்டிய இந்த தேமா உலகத்து மேலே ஆசை வைத்து உலக ஆசாபாசம் இருக்கா. அதான் ஒன்றியோவா நம்ம படிக்கிறோம். கண்களை இச்சை, மாம்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 கேட்டகரி தான் மனிதனை ஓட்டத்தை தடை செய்வதற்கு மன உளைச்சலை கொடுத்து மனிதனை இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீரம் தோற்று போய்விடுவதை பார்க்கப்படுகிறது. இவருக்காக நாம் பிரிந்து போனதை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய ஓட்டம் கடைசி ஓடுவதற்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற, நம்ம இந்த உலகத்தில் இழுத்துக் கொண்டு போகிற இந்த 3 சமூகங்களை பார்த்தோம். லோத்து மனைவியை பார்த்தோம், சிம்சோனோட வாலிபனை பார்த்தோம், தேமா என்ற ஒரு உடன் ஊழியனை பார்த்தோம். இவர்கள் இப்பிறப்பின் மேல் ஆசை வைத்து விலகி போனதை நமக்கு ஒரு மாடலாக அவருடைய பிரசனமாக விரும்பும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பவுல் ஓடி முடித்தது போல நாமும் ஓடி முடிக்க ஆண்டு உதவி செய்வார். ஆக நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்ம இழுக்க பார்க்கும், நாம் சரியான பாதையில் ஓட வேண்டும், ட்ராக் மாறக்கூடாது. கடந்த நாட்டில் ஒரு கதை நான் வாசித்தேன். ஒரு எஜமான் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஏராளமான இந்த விலங்குகள், நாய்கள், பூனைகள் எல்லாம் வளர்த்த வேண்டும் என்று ஒரு ரொம்ப விருப்பப்பட்டு விலங்குகளை வளர்த்து கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த விலங்கு நடுவில் ஒரு பன்னியும் அவன் ஆசைப்பட்டு அதை நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி அதுக்கு மற்ற விலங்குகளை போலவே இதுக்கும் எல்லாவற்றையும் பராமரித்து அதை வளர்த்து கொண்டு வந்தான். ஒரு நாள் தினந்தோறும் காலையில வாக்கிங் போகும்போது அந்த நாயை எடுத்துக்கொண்டு அவன் அழைத்துக் கொண்டு வாக்கிங் போவான். தினந்தோறும் வளர்க்கும். ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. நாயை அழைத்துக் கொண்டு போகும்போது இந்த பன்னி ரொம்ப நாளா அங்க இருக்குதே, சரி பன்னியும் அழைத்துக் கொண்டு போறான்னு சொல்லி பன்னியை அழைத்துக் கொண்டு வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார் இந்த எஜமான். போயிட்டே இருக்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிறார்கள். திடீரென்று இந்த நாய் கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பன்னியை காணவில்லை. சுத்தி முத்தி பார்க்கிற என்ன காணன்னு பார்க்கும்போது அந்த போகிற வழியில ஒரு சாக்கடை, துர்நாற்றம் வீசுகிற பயங்கரமான ஒரு அழுக்கான ஒரு சாக்கடை அங்க பார்த்த உடனே அந்த பன்னியால அந்த எஜமானோடு இருக்க முடியல. அது ஓடி போய் அந்த சாக்கடையில விழுந்து அது இன்பமாக அங்கே குளித்துக் கொண்டிருக்கும். போய் பார்த்தான். ஏனால் அந்த சாக்கடையுடைய இன்பம், இந்த உலகத்தின் இன்பம் அவனை அந்த பன்னி இழுத்து அங்கே கொண்டு போய்விட்டது. எது சொல்றேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுக்காக நாம் ஓடும்போது, நம்ம பெற்றுக்கொண்டதாக ஓடும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இடம் கொடுக்காமல் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையிலே ஓடுவதற்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு, அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம். அவர் சொல்றதை இங்கே பார்க்க முடியும். ஆகிலும் அவையில் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நீ பாருங்க, மனிதன் ரொம்ப கவலை இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பவுலுக்கு ஊழியத்தின் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய உபத்திரங்கள், நிறைய பிரச்சனை. இன்னைக்கு நாம் சந்திக்கிற மாதிரி கட்டுகளும் உபத்திரங்களும் வைத்திருக்கின்ற பரிசுத்தாவிலே சொல்லி தெரிவிக்கிறதை மாத்த அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆகிலும் அவளை குறித்து நாம் அதையே யோசிக்கிறோம். ஆகிலும் அவள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். அவளுக்கு பிரச்சனை சொல்றீங்களா? அவளுக்கு ஏராளமான பிரச்சனை. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிரச்சனை இல்லையா? அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், ட்ரபிள் கொடுத்து இருந்தார்கள், சொந்த வீட்டா இருந்தார்கள். ஆனா ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் சொல்றாரு. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணி என் உயிரை கூட நான் செய்வேன். உலகத்துல நான் அருமையா எண்ண மாட்டேன் சொல்லிட்டு என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்குது சொல்ற காரியம். என் ஓட்டத்தை
சந்தோஷத்தோடு நான் ஓடி முடிக்க வேண்டும். அப்படிதான் ஓடி முடிச்சார். விசுவாசத்தை காத்துக் கொண்டார். அவரை மாதிரி உபத்திரப்பட்டு பாடுபட்டு ஊழியத்து நிமித்தமா வந்த காரியங்கள்ல வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கு. சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரையும் பிரிக்க முடியாது, இந்த உலகம் பிரிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு லட்சியம், ஒரு கோல், ஒரு குறிக்கோள் உள்ளவராக இந்த ஓட்டத்தை சொல்றாரு, நான் சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும். இந்த சத்திய சுவிசேஷத்தை, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவில் என்ன ஊழியத்தை பெற்றேனோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதுதான் என் விருப்பமாய் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய மனதிலே ஒரு லட்சியத்தோடு ஓடுங்கள், ஒரு குறிக்கோளோடு ஓடுங்கள், ஒரு குறிக்கோளோடு ஜெபம் பண்ணுங்கள். பவுல் அற்புதமான ஒரு மனிதன். வசனத்தை அழகாக பார்க்கிறோம். நான் பெற்ற ஊழியம், கர்த்தராகிய இயேசுவிடத்தில் என்ன ஊழியத்தை தேவன் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படி நான் விரும்புகிறேன். அதான் வாழ்க்கையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தாழ்வுகள், தேவன் கொடுத்த நேரங்கள், வரங்கள், இதெல்லாம் நாம் கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? தேவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிற ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. ஆத்மா ஆதாயம் அழைப்பு, ஜெபிக்கிற அழைப்பு, சபையோடு இணைந்த ஆத்துமாக்களை இந்த 3 மாதங்கள் பாருங்க, எவ்வளவு நெருக்கங்கள் சபை கூடி வராமல் போனாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேக மக்களை ரட்சித்து கொண்டுதான் இருக்கிறார். சபையின் கதவு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் மக்களை ரட்சித்துக் கொண்டு என்றால் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் சொல்றேன். இப்போ சபை மூடப்பட்டிருந்தாலும் பாருங்க, ஆன்லைன்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல, மீடியாவுல, டிவில உலகமெங்கும் செய்திகள் போய் கொண்டிருக்கு. அது ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு காரியம். கிருபையின் சுவிசேஷம் உலகமெங்கும் போகுது. அதான் பவுல் சொல்றாரு, இதை நிறைவேற்றுமே நான் விரும்புகிறேன். அதனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் இன்றைக்கு அருமையானவர்களே, நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டில் பவுல் எல்லாருக்கும் அதிகமாக பிரயாசப்பட்டு சபைகளை ஸ்தாபித்து சீசர்களை உருவாக்கி தேவனுடைய அற்புத அடையாளங்களை அவன் வெளிப்படுத்தி தேவனுக்காய் வாழ்ந்த ஒரு மனிதனாய் ஓடி முடித்தது போல அவன் ஓட்டத்தை பாருங்க. அதெல்லாம் சொன்ன, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையானவர்களே, ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கணும். தேவன் உனக்கு பலம் தருவார், உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் மனம் தளராமல், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த என்ஜின் அந்த வல்லமையோடு கூட அது செயல்படுவதனால் தான் அத்தனை ரயில் பெட்டிகளை இணைத்துக் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவது போல ஒரு உள்ளான மனுஷனை, ஆவி மனிதனை, சரீர மனிதனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு மனதில் ஒரு மறுரூபமான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இயேசு கொண்டு ஓடுவின்னு சொன்னா உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்படும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் படிக்கவும். 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல். இந்த 30ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்துல போய் அமெரிக்கையாக இருந்து நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்பதற்கு பதிலாக இங்க பார்க்கிறோம், அவர்கள் என் வாக்கு கேளாமல், என்ன வசனம், பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்திலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவாகிய முரட்டாட்டமுள்ள புத்தர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வார்த்தை கேட்கல. பார்வோனுடைய பலத்துல, தன் சுய பலத்துல அவர்கள் ஓடுறதை, அதனால்தான் அங்க வீழ்ச்சி, மக்கள் சிறைக்கு போறாங்க, பிரச்சனை அதிகமாயிடுச்சு. பார்வோனுடைய பலத்தில் அவர்கள் பலக்கவும் எகிப்திலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிற முரட்டாட்டமுள்ள புத்தர்களுக்கு ஐயோ. தேவ பிள்ளையெல்லாம் அவன் எழுதுற. ஆனால் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணுமா? நம்ம பார்க்கிறோம், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலனா இருக்கும். நீங்க கடவுள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அமெரிக்கை,
சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்கை உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் சொல்லுகிறேன், உங்களுடைய பலன் அது உங்களுக்குள்ளே பலப்படுத்தப்படுவதில்லை, இந்த சந்தேகம் இல்லை. 2வது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கடைசி பகுதி பார்க்கிறோம். நெகேமியா காலத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை போல பட்டணம் பாழாய் கிடந்தது, குடும்பங்கள் பாழாய் கிடந்தது, எல்லாம் எரிக்கப்பட்டு எல்லாம் இடிந்து கிடக்கிறது, சுவரெல்லாம் இடிந்து கிடக்கிறது. இதை கேள்விப்பட்ட மனிதன் நெகேமியா வருகிறான். 52 நாட்களை ஜெபம் பண்ணி அந்த ஆலயத்துடைய கோட்டைச்சுவரெல்லாம் கட்டுறான். ஜனங்கள்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுறாங்க. 8ஆம் அதிகாரத்துல ஜனங்கள்லாம் கூடி வந்து தன்னுடைய வார்த்தை வாசிக்கிறாங்க. நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் எல்லாம் நின்று தன்னுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கிறாங்க. காலை முதல் சாயங்காலம் மட்டும் வசனத்தை வாசிக்கிறாங்க. விலங்கு காட்டின பொழுது சொல்றாங்க, சந்தோஷப்படுங்க, பங்கு அனுப்புங்க. சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கடைசி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உடைய பலன். இவ்வளவு நாளா இடிஞ்சு கிடந்தது, இவ்வளவு நாளா கட்டப்படாம இருந்தது, யாரும் எழும்பல. நெகேமியா தலைவன் எழும்பின போது எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து நாம் கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அவங்க திடப்படுத்தினாங்க. கட்டி முடிச்ச உடனே வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. நியாயபரமான புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. எல்லாரும் கேட்டு ரொம்ப அழுறாங்க. ஐயோ, ஆண்டவருக்கு மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார், திருமையில கட்டிருக்கிறான்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க, joy of the Lord is our strength. வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறது. எவ்வளவு தேவை இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், வேலை போட்டோம், இன்னொரு வேலையை தருவார். நீங்க பார்க்க நிறைய பேருடைய வாழ்க்கையில கம்பெனில வேலை இல்லை, ஆண்டவர் ஒரு புதிய வேலையை தருவார். பொருளாதார வீழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. கர்த்தரை மாற்றுவார் என்ற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அந்த ஜனங்களுக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடு கூட அந்த ஜனங்கள் நெகேமியா காலத்துல அப்படி அவர்கள் எழுதுனால பார்க்கிற 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அப்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களை அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியா புசித்து புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிக சந்தோஷமாய் கொண்டாட போறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க கூட செலிப்ரேட் பண்ற நேரம் வந்து விட்டது. பங்குகளை அனுப்பவும் பலப்படவும் அவ்வளவு நாளும் நிந்தனையில கடந்தாங்க, வேதனை கூட கடந்தாங்க. இன்றைக்கு சில மாதங்களாய் தேவ பிள்ளைகளின் நிந்தனையிலும் வேதனையிலும் பாழாய் கிடக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எழுந்து கட்ட முடியாதபடிக்கு நீங்க இருக்கலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பங்குகளை அனுப்பும் மீது சந்தோஷம் கொண்டாடவும் புறப்பட்டு போவாங்க. அது மாத்திரம் இல்ல, 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அவள் அரணான பட்டணங்களையும் செழிமான பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சோதரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாய் கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே ஒவ்வொருத்தரும் செல்வமாய் பல வருஷமாய் இடிந்து கிடந்த அந்த ஆலயம் கட்டின உடனே ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பெரிய தயவினாலே. தயவு உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய கண்களிலே தேவனுடைய தயவு, மனுஷனுக்குள்ள தேவனுடைய தயவு தேவன் கொடுத்து ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் கடந்து போகாமல் ஓடுவதற்குத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஜீவியத்தின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுக்குத்தான் கொண்டு சபையில் இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதுறாரு, நீங்க பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தரும் ஓடி முடிக்கணும். ஆண்டவருடைய பரலோக ஆட்சி நாம் சுதந்திரிக்கணும். அநேகரை அந்த பரலோகத்தை நம்ம கொண்டு போகணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தரோட விடக்கூடாது. எல்லாரையும் நம்முடைய சமுதாயத்துல வாழ்ற, தேசத்துல பட்டணத்துல வாழ்கிற அத்தனை ஜாதி ஜனங்களையும் தேவன் பக்கமா கொண்டு வருவதற்கு அதான் அவர் சொல்றார். பவுலுடைய ஆசை தான், நிச்சயத்தோடு ஓடி பெற்றுக்கொள்ளத்தக்காக ஓடியது போல நீங்கள் நானும் ஆண்டவருக்காக ஓடுவதற்கு தேவன் இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்ட பந்தயத்துல நீங்கள் நான் நிச்சயத்தோடு ஓடுவோம். அந்த ஆவியின் பலனை அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவன் உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த பலனை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவரோட நெருங்க நீங்க பழகும் போது ஆண்டவர் நிச்சயமாய் எப்படி பவுல் ஓடி முடித்தாரோ ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடித்து தேவனை ஓடி நிறைவேற்றி, அதே போல நீங்கள் நாம் உலகத்தில் வாழ்றோம். நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பி ஓடி முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அதுக்கு தான்
அந்த சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கத்தோடு ஒரு ஃபிட்னஸ்க்காக ஒழுங்குபடுத்தி ஓடுவது போல நீங்கள் நானும் இரவும் பகலும் கர்த்தரோடு இருந்த நாட்களில் நாம் சீர்படுத்திக் கொண்டு ஸ்திரப்படுத்திக் கொண்டு பிரச்சனையை பார்க்காமல் கர்த்தருக்காய் நாம் ஓடும்போது நீங்கள் நானும் நிச்சயமாய் ஓடுகிற அத்தனை பேரும் ஓடி முடித்து அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை, இந்த பூமியிலே சந்திக்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு ஆண்டவர் சாதகமா மாற்றி இந்த பூமியிலே நல்வாழ்வை பெறுவதற்குத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களே மனம் தளராமல் கிறிஸ்துவுக்காக ஓடுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். பெற்றுக்கொள்வதற்காக ஓட தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அப்படியே கண்களை மூடுங்கள். இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு நேரம் உடைய வார்த்தை நாங்கள் கவனித்தோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரும் ஓடுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயத்தோடு ஓடுவதற்கு, பெற்றுக்கொள்ளத்ததாக ஓடுவதற்கு ஆவி மனிதனுக்குள்ள ஒரு மாபெரும் பலனை பெறுவதற்குத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தந்து நிச்சயமாய் கர்த்தர் நடத்தும்படியாக தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடி முடிப்பதற்கு எங்கள் தேவனை பலப்படுத்தும்படி, இப்ப நான் பொதுவாக சொல்றபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொல்லி ட்ராக் மாறாமல், ஆவிக்குரிய பந்தயத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல், தவறான தெரிந்திருக்கிறேன் போகாமல் கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை ஓடி முடிப்பதற்கு எங்களுக்கும் எங்களுடைய தெய்வ பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் உதவி செய்ய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார்கள், யாரெல்லாம் ட்ராக் மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கர்த்தருக்காக ஓடும்படியான ஒரு கிருபை கொடுக்கும்போதுக்காக எல்லாம் மகிழ்ச்சித்துக் கொள்ளும். நீங்க மகிமைப்படுவீராக இந்த வார்த்தையை விதைத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக அனுப்பினோம் அந்த நோக்க நிறைவேறும்படி அவங்களுக்கு கூட கிரியை செய்து தேவன் மாபெரும் ஒரு பெரிய வளர்ச்சியாக ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய துணைக்கும் நம் அனைவரும் சதா காலமும் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நேரம் எடுத்து நீங்கள் கவனிக்கிற உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்தியை நீங்கள் அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யலாம். அநேகர் இந்த செய்தியை கேட்டு அவர் நன்மை பெறும்படியாய் நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள். நம்ம சபை மக்கள் கண்டிப்பாக தவறாமல் நம்ம சபைக்கு மேற்கொள்ளுமாய்